அன்பிற்கினிய நண்பர்களே, இபிஎஸ் ப்ளீஸ் வேண்டாம் என்ற தலைப்பில் என் மனதில் எழும் இந்த நேரத்து கருத்துக்களை பதிவு செய்கிறேன். தவறு இருந்தால் தவறென்று யார் கருதினாலும் நான் இப்போதே முன்னமேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒருவேளை இந்த கருத்து தவறாக இருக்கலாமோ என்ற ஐயத்தின் அடிப்படையிலேயே அந்த கருத்தை தவிர்ப்பதென்பது என்னுடைய இயல்பு அல்ல, முறையும் அல்ல, தர்மமும் இல்லை, நியாயமும் இல்லை. எனவேதான் இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன். திரு இபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற பெருந்தகையாளர் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது சொல்லிய பதில் ஒரு பிரச்சனையை அரசியல் வட்டாரத்தில் உண்டாக்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். நீங்கள் விஜய் உங்கள் கூட அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்துவிட்டால் பிஜேபியை கழட்டிவிட்டு விடுவீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையிலே பதில் சொல்ல இயலாது என்று இபிஎஸ் பதில் சொல்லியிருக்கிறார். அது ஒரு ஏற்கக்கூடிய பதிலில்லை என்று நான் கருதுகிறேன். அழுத்த திருத்தமாக இல்லை, இன்றைக்கு நான் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறேன், பொதுவெளியிலே அந்த கூட்டணியை அறிவித்திருக்கிறேன். எனவே விஜய் வந்தால் வரவேற்கிறோம். அதனால் இருக்கிற கூட்டணியில் உள்ளவர்களை நான் வெளியே அனுப்பிவிடுவேன், அவமானப்படுத்துவேன் என்று நினைப்பது நீங்கள் என்னை பற்றி, என்னுடைய கேரக்டரை பற்றி உங்கள் மனதிலே தவறான கருத்து இருக்கிறது என்று பதில் சொல்லியிருந்தால் அதை நான் மனமாற மாலை போட்டு வரவேற்றிருப்பேன். 2024 செப்டம்பர் மாதம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் 8 மாதங்கள் தொடர்ந்து அதையே மன்னித்துவிடுங்கள், 2023 செப்டம்பரில் சொல்லி அதை 25 ஒரு ஜூன் ஜூலை வரை அல்லது ஒரு ஏப்ரல் வரை அந்த நிலைப்பாடை எடுத்துவிட்டு பிறகு அதிமுகவோடு கூட்டணி என்கிற நிலைப்பாடு சரியா, இவர் நம்பக்கூடியவரா, ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்னாரே 1000 முறை, எப்படி திரும்பவும் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்கப் போகிறது, இவர் நம்பக்கூடியவர் இல்லை என்று உங்களை பற்றி பல முறைகளில் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது என்னை போன்ற உங்கள் ஆதரவாளர்கள் இல்லை. நான் அறிந்தவரை இபிஎஸ் அப்படி பிஜேபியை கழட்டிவிடக்கூடியவர் அல்ல. 2024 இருந்த சூழ்நிலை வேறு. அப்போது பாஜகவோடு கூட்டு இல்லை என்ற முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. முடிவெடுத்தார், தவறில்லை. இப்போது ஒரு புது கட்சி, வாக்குகளை பிரிக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி உதயமாகி இருக்கிற போது அரசியல் வியூகங்களை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு மத்தியில் இருக்கிற கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது சரி என்று நான் கருதுகிறேன் என்று பல நேரங்களில் உங்களை திரு இபிஎஸ் அவர்களை நான் தூக்கி பிடித்திருக்கிறேன். ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பிஜேபியை விட்டு வந்துவிடுமானால், வராது என்று நான் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒருவேளை வந்துவிடுமானால், ஒன்று அதிமுகவுக்கு ஒரு நீண்ட அரசியல் உறுதி இல்லை என்கிற செய்தி உண்மையாகிவிடும். 2, திரு இபிஎஸ் ஆகிய நீங்கள் அன்றைக்கு என்ன லாபமோ அந்த முடிவு எடுக்கிறீர்களே தவிர சரி தவறு என்று ஆய்ந்தும் ஆராய்ந்தும் முடிவெடுக்கவில்லை. எனவே நீங்கள் நம்பக்கூடிய தலைவர் அல்ல என்கிற எண்ணம் மக்கள் மனதிலே பரப்பப்படும். ஒரு அரசியல் கட்சியோ
ஒரு தலைவனோ வெல்லுவதென்பதும் தோற்று போவதென்பதும் மிகச் சாதாரணமான ஒன்று. தவறல்ல, தோற்கலாம், 1000 முறை கூட தோற்கலாம். ஆனால் இவர் எந்த நிலைப்பாடும் உறுதியாக எடுக்க மாட்டார். காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றும் மறுநாள் ஒன்றும் மாற்றி சொல்வார் என்றால் இவர் தலைவர் பதவிக்கே தகுதியில்லை என்கிற கெட்ட பெயர் உங்களுக்கு வந்துவிடும். அது வந்துவிடக்கூடாது என்று நான் மிகுந்த பணிவோடு இறைவனை இறைஞ்சுகிறேன். இது பிஜேபியிடம் நீங்கள் அடிபணிந்து விடவில்லை என்பதை லட்சக்கணக்கானோர் என்னையும் சேர்த்து உணர்ந்தே இருக்கிறோம். விளக்கமாக நான் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் கூட அமித்ஷா அவர்களை, மத்திய உள்துறை அமைச்சரை உங்கள் நடவடிக்கைகளின் காரணமாக 3 முறை செய்தியாளர் சந்திப்பை தள்ளி போட வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் மாநில தலைவர் யார் இருக்கக்கூடாது என்று கிட்டத்தட்ட இபிஎஸ் ஆகிய நீங்கள் பிஜேபியினுடைய மாநில தலைவர் யார் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். இது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் கூட சொல்லுவேன், திரு நயினார் நாகேந்திரன் தலைவராக இன்றைக்கு வந்திருப்பதற்கு காரணம் பிஜேபி உங்களுக்கு உதவ வேண்டும் என்றுதான் அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என நான் கருதுகிறேன். மிகுந்த பரிவோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் இதை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு தென் மாவட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய வாக்குகள் இபிஎஸ்ஆல் பிரிக்கப்படும் என்கிற அச்சம் இருக்கிற போது அதை சரி செய்கிற விதமாக பிஜேபியினுடைய மாநில தலைமை அந்த குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதுதான் அதிமுகவிற்கு உதவியாக இருக்கும். அதுதான் இபிஎஸ் கைகளை பலப்படுத்தும் என்று பிஜேபி நினைத்து, பிஜேபி என்று நான் சொல்லுகிற போது அமித்ஷாவையும் மோடியையும் இணைத்தே சொல்லுகிறேன். அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு இணக்கமான தலைமையை தங்கள் கட்சிக்கு உங்களுக்கு உதவுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்க இந்த சூழ்நிலையில் விஜய் வந்தால் கூட்டணிக்கு அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுவிடும் என்கிற கருத்து அது பொய் என்று சொன்னாலும் கூட அப்படி ஒரு கருத்து பரவுவதென்பது உங்களை, உங்கள் தலைமையை, உங்கள் நேர்மையை, உங்களுடைய உறுதியை பாதிக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இது உங்கள் மீது உள்ள அன்பினாலும் ஆர்வத்தாலும் மரியாதையாலும் நான் பேசுகிற வார்த்தைகளே தவிர ஒரு கட்சி தோற்கும் வெல்லும் என்பது வேறு. 2 விதமாக நான் இதை பார்க்கிறேன். ஒன்று, அதிமுகவுடன் திரு விஜய் கூட்டணிக்கு வரலாம். வந்தால் அது அதிமுக பிஜேபிக்கு பெரிய அளவில் உதவும். இதை நான் பல தொலைக்காட்சி விவாதங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஒருவேளை அவர் வரவில்லை என்று எடுத்துக்கொண்டு கணக்குகளை போட்டு பார்த்தால் அப்போதும் ஒன்று எனக்கு மிக தெளிவாக கண்களில் படுகிறது. அவர் திரு விஜய் ஆட்சி அமைக்க தனியாக நின்று ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லை. உங்களோடு சேர்ந்தால், ஒருவேளை அவர் பிஜேபியோடு நான் சேரவில்லை, எனக்கும் அதிமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு என்று கூட சொல்லட்டும், தவறில்லை. அப்படி ஒரு கூட்டு எங்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னாலும் கூட அதனால் பிஜேபிக்கு பெரிய இழப்பு ஒன்றும் ஏற்பட போவதில்லை. திரு விஜய்க்கு உள்ள பிரச்சனைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு மைனாரிட்டி ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். தேர்தலுக்கு அவர் புதிது. அதிமுக பிஜேபியோடு கூட்டணி என்று முடிவு செய்து அமித்ஷாவும் நீங்களும் அறிக்கை விட்ட பின்னால்தான் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பிஜேபிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாக்களித்தீர்கள். அது சரியென்று நீங்கள் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன். இந்த பின்னணியில் திரு விஜய் இப்போது பிஜேபியோடு மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டு வைத்தால் தன்னுடைய
லாங் டேர்ம் இமேஜ் ஒரு மைனாரிட்டிக்கு எதிரானவர் என்று தன் மீது ஒட்டி கொள்ளக்கூடும் என்று அவர் அஞ்சினால் அது தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஒன்று நிச்சயம், சர்வ நிச்சயம், அவர் தனியாக நின்று திமுகவையும் அண்ணா திமுகவையும் பிஜேபியும் எதிர்த்து நின்றால் கூட அவர் ஒரு 20 சீட் ஜெயிக்க கூட வாய்ப்பில்லை. அந்த கட்சி ஆரம்பித்த ஆண்டே அந்த கட்சியினுடைய ஆள் முடிந்துவிடும். எதிர்காலம் இல்லை. அவர் ஒரு மத்திய ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்றிருக்கிற காரணத்தால் பணம் வைத்திருக்கிற எல்லோருக்கும் எந்த சட்ட சிக்கல் ஏற்படுமோ அதுவும் அவருக்கு நிச்சயமாக ஏற்படும். அவரிடம் பெரிய அளவுக்கு அரசியலிலே அனுபவப்பட்ட தலைவர்கள் இல்லை. எனவே அவர் யோசித்து அதிமுகவை புறந்தள்ளி விடுவது சரியல்ல என்ற முடிவுக்கு வருவார் என்று நான் கருதுகிறேன். அதை நோக்கி காத்திருப்பதில் தவறில்லை. இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்கிறது என்பதனால் இப்போதுதான் திமுக அரசாங்கம் தன்னுடைய பவரை காட்டத் தொடங்கியிருக்கிறது. ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது சில போஸ்டுகள் கீழே விழுந்து விட்டன. அதை அவரே உணர்ந்து கொண்டு வழக்கு போட்டு விடுவார்கள் என்ற அச்சத்தில், பயத்தில் நான் திரும்ப கட்டி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் வழக்கு போட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கட்டிடத்திற்கோ அல்லது ஒரு பில்டிங்கோ ஒரு கட்டப்பட்ட ஏதோ ஒன்றுக்கோ ஒரு ஆபத்து நேருமானால் அதை சரி செய்து கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி கொள்வதில் தவறில்லை. இல்லை, அதற்கு இவ்வளவு நஷ்ட ஈடு வேண்டும் என்றும் அரசாங்கம் கேட்டு வாங்கலாம். சட்டங்கள் அதற்காக இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள் பெரிய அளவுக்கு அவர்கள் டேமேஜ் உண்டாக்கி விட்டார்கள் என்று பணமெல்லாம் கேட்டு அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அது வேறு கதை. ஆனால் யாரோ ஒரு மனிதருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, கை உடைந்து விட்டது, கால் உடைந்து விட்டது என்றால் எஃப்ஐஆர் தான் போட வேண்டும். பணத்தை வாங்கி கொண்டு நஷ்ட ஈடை வாங்கி கொண்டு அல்லது திருப்பி கட்டி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் இது அப்படி அல்ல. யாருக்கும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வரவில்லை. திமுக அரசாங்கம் தான் யார் என்பதை விஜய் உணர வேண்டும். அதனால்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். இவர் ஆன்டிசிபேட்டரி பெயல் கேட்பதும், கோர்ட்டில் போய் நிற்பதும், இவரை விசாரிப்பதும், இது மாதிரி வழக்கமான சடங்குகள் ஒவ்வொன்றாக வரத்தான் செய்யும். திரு விஜய் இப்படிப்பட்ட சடங்குகளுக்கு பழக்கப்பட்டவர் அல்ல. எனக்கு தெரிந்தவரை அரசியலில் அந்த எழுதி கொடுத்த டயலாக்கை பேசுவார். அதை தவிர பெரிய தைரியசாலி என்று நான் கருதவில்லை. எனவே அவருக்கு அதிமுகவோடு கூட்டணி வைப்பதுதான் களத்தில், அரசியல் களத்தில் அவர் போராடுகிற போது அவரை தோளில் தூக்கி தாங்கி காப்பாற்ற முடியும் என்பதை 2 மாதங்களில் விஜய் உணர்ந்து கொள்ளுவார். காத்திருக்கலாம். அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஆனால் பிஜேபியை கழட்டிவிட்டு விடுவது என்பது உங்கள் அரசியல் வாழ்க்கையில் பெரும் களங்கமாக மாறும். அது தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.